வணக்கம். இது திராவிடியன் வாய்ஸ். என்னுடைய பெயர் தமிழ் பொன்னி. இன்றைக்கு நாம் கேட்கப் போகும் அறிஞர் அண்ணாவின் சிறுகதையின் பெயர் நீதிபதி வக்கீலானார். சாட்சிகள் கூறினதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தாயல்லவா? என்ன சொல்கிறாய்? களவாடினதை ஒப்புக்கொள்கிறாயா மறுக்கிறாயா என்று கேட்டார் வழக்கு மன்ற தலைவர். அவள் மகிழ்ச்சியுடன் அவர் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தாள். பரிவும் பாசமும் கொண்டதாக கூட அவளுடைய பார்வை காணப்பட்டது. மகளே, இந்த சேலை உனக்கு பிடிக்கிறதா இல்லையா? சொல்லம்மா என்று செல்லமாக தகப்பனார் கேட்டால் மகள் எத்தனை மகிழ்ச்சி அடைவாளோ அது போன்ற ஒரு களிப்பு அந்த பெண்ணுக்கு. ஆனால் அவள் நிற்பதோ குற்றவாளி கூண்டிலே. அவர் கேட்பதோ நீ களவாடினாயா இல்லையா என்பது. அவள் திருடினவள், அவர் தண்டனை தருகிறவர். ஆயினும் அவள் அவரை அன்புடன் மகள் போல பார்த்து கொண்டு நிற்கிறாள். அவருக்கு சிறிது கூச்சமாக இருந்தது. வழக்கு மன்றத்தில் இருந்த மற்றவர்கள் திகைப்பே அடைந்தனர். அவளோ என்றுமே கேட்டறியாத இனிய இசை கேட்டு சொக்கி நிற்பது போன்ற ஒரு நிலையில் நின்றாள். கண்களிலே ஒரு கனிவு, முகத்திலே ஒரு பொலிவு, இதழிலே புன்னகை. களவாடினாள் என்பதற்காக கூண்டில் நிறுத்தப்பட்டிருந்த அந்த பெண்ணுக்கு நீதிபதி இப்படி ஒரு காட்சியை கண்டதில்லை. கண்ணீர் பொழிந்தவர்கள், கைகூப்பி நின்றவர்கள், காலடி வீழ்ந்தவர்கள் இப்படித்தான் பார்த்திருக்கிறார். இன்னும் சிலர் சுட்டு விடுவது போல அவரை முறைத்து பார்த்ததுண்டு. தர்மபிரபு, நான் குற்றம் செய்யாதவன். என் விதி இங்கு இழுத்து வந்து நிறுத்திவிட்டார்கள். பிள்ளைக்காரன் என்னை தண்டித்து விடாதீர்கள் என்று குட்டி கெஞ்சி கதறி பேசியவர்களை கண்டதுண்டு. சரிதாயா, நான் சொன்னா நீ என்ன நம்பவா போற? திருப்பி திருப்பி கேட்குறியே. உன் மனசைத்தான் இவனுங்க எல்லாரும் சேர்த்து கெடுத்துட்டானுங்களே. நான் ஒரு பாவமும் செய்யாதவனு சொன்னால் நம்பவா போற என்று காளிகள் பேசியதுண்டு. கண்டிருக்கிறார். இது புதிது, விந்தை நிரம்பியது. தண்டனை கொடுக்க போகிறவர் என்று தெரிந்தும் பாசத்துடன் பார்க்கிறாள். கேட்ட கேள்விக்கு பதில் சொல் என்று சிறிது அதட்டும் குரலிலே கேட்டார். தூக்கி வாரி போட்ட நிலையில் ஏற்பட்டவளாகி கூண்டிலே நிற்பவள் என்ன சொல்லணும்? சொல்கிறேன் என்றாள். உண்மையை, முழு உண்மையை என்றார் அவர். களவாடிய விஷயமாகத்தானே கேட்கிறீர்கள்? திருடினேன் என்றாள். அவருடைய மனம் என்னமோ போலாகிவிட்டது. மறுக்க கூட இல்லை, கோபம் துக்கம் இல்லை, வெட்கம் கூட காணும். என்னமோ பலர் பார்த்து பாராட்டக்கூடிய காரியத்தை செய்து முடித்தவள் அதை ஒரு மன்றத்திலே எடுத்து சொல்லி மகிழ்வது போலல்லவா திருடினேன் என்று கூறுகிறாள். இப்படியும் ஒரு பெண்ணா? பேதை பெண் என்று எண்ணிக்கொண்டார். வழக்குக்கு நேரடி தொடர்பில்லாததை எண்ணி பார்க்க தேவையில்லை, கூடாது. எனினும் அவரால் அந்த முறையின்படி இப்போது இருக்க முடியவில்லை. அவருக்கு திகில் கூட ஏற்பட தொடங்கிற்று. ஏனெனில் அந்த பெண்ணிடம் அவருக்கு ஒரு பச்சாதாப உணர்ச்சி ஏற்படலாயிற்று. அச்சம், தயை, தாட்சண்யம் இவைகளுக்கு ஆட்படக்கூடாதே. சட்டம் நிலைக்க வேண்டுமே. அந்த முறைப்படித்தான் அவர் தூக்கு தண்டனை கொடுக்கும் நிலை ஏற்பட்ட போதும் நடந்து கொண்டு வந்தார். ஐயோயோ, 3 வருஷமா? நீ நாசமா போக. அட பாவி, உனக்கு மனசு என்ன கல்லா என்று தூற்றியபடி மாரடித்து அழுத பெண்களை பார்த்தவர். கணவனுக்கு கடும் தண்டனை என்றதும் இவளுக்கு மனக்கஷ்டம் இருக்கத்தானே செய்யும். அதனால் ஏதேதோ உளறுகிறாள் என்று எண்ணிக்கொள்வார். இந்த பெண்ணுக்கு கவலையே காணும், கலக்கமும் காணும். ஆமாம், களவாடினேன் என்று கூறுகிறாள், தட்டாமல் தயங்காமல். கோபக்குறியே காணும். சே, பாசத்தோட வேறு பார்த்து துறைகிறாள். பைத்தியமோ? இருப்பதற்கில்லையே. தெளிவாக பதில் தருகிறாள். ஏன் இப்படி? அவருக்கு காரணம் விளங்கவில்லை. சட்டத்தின் நுணுக்கங்களை கண்டறிந்து கண்டறிந்து பழக்கம் அவருக்கு 20 ஆண்டுகளாக. மனதின் நிலை, எண்ணங்களின் தன்மை இவைகளை குறித்து கண்டறியும் பழக்கம் இல்லை. நேரமும் இல்லை, நினைப்பும் எழுந்ததில்லை அந்த விஷயமாக. குற்றம் செய்யப்பட்டது என்பதற்கான ஆதாரம் அப்பழுக்கற்ற முறையிலே காட்டப்பட்டானதும் தண்டனை தருவதை தமது கடமையாக கொண்டிருந்தவருக்கு அன்று என்னமோ இந்த பெண்ணை தப்பிவிட செய்ய வேண்டும் போல தோன்றிற்று. வக்கீலாக முடியுமா நீதிபதி? வக்கீலாக வேண்டாம். நீதிபதியே சாட்சிகளை மீண்டும் துருவி துருவி கேட்டு பொய்யை மெய்போல் அவர்கள் புகுத்தி இருக்கின்றார்களா என்று கண்டறிந்து குற்றம் செய்தாள் என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ஏற்படவில்லை என்ற பெண் என்பதாலும், சின்ன வயது என்பதாலும், முதல் முறை என்பதற்காகவும் எச்சரிக்கை செய்து விட்டுவிடலாம் தண்டிக்காமல். ஆனால் குற்றவாளியோ பெண், இளம் வயது, மூக்கும் மொழியுமாக. உலகம் என்ன சொல்லுமோ? வம்பளப்பு கலை போல போற்றி வளர்க்கப்பட்டு வருகிறதே. யார் என்னென்ன சொல்வார்கள், ஏளனம் செய்வார்கள். இவர் என்னமோ கண்டிப்பானவர், நெருப்பு என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தோமே. முகபாக்கியம் இருக்க வேண்டும் எதற்கும். யோகியானாலும் தியாகியானாலும் பெண்கள் விஷயத்திலே தாராளம்தான் காட்டுகிறார்கள் என்று வக்கீல்கள் கூடி கூடி பேசி சிரிப்பார்கள். இப்போதே சிலர் குறும்புத்தனமாக பார்க்கிறார்கள், காரணமே இல்லாமல் என்றாலும். மறுபடியும் அவர் கேட்டார். உண்மையைத்தானே சொல்கிறாய்? முழு உண்மையை. உண்மையைத்தான், முழு உண்மை அல்ல. ஏனென்றால் இந்த களவு நடந்ததற்கான காரணம் யாவும் கூறினால்தானே முழு உண்மை என்றாகும். ஆனால் வழக்குக்கு அது தேவையில்லையே. கூடாதே, சட்டம் தன் வேலையை செய்ய வேண்டுமானால் என்று அந்த பெண் கூறினாள். நீதிபதிக்கு தலையே சுற்றுவது போல் ஆகிவிட்டது.
ஏனெனில் குற்றவாளி போலீஸ் கொட்டடியில் மிகவும் போக்கிரித்தனமாக பேசினாள் என்று கூறப்பட்டது. அவளும் அதை மறுத்தவளல்ல. இப்போது மிக அடக்க ஒடுக்கமாய் பேசுகிறாளா? பள்ளி ஆசிரியைப் போல பாடம் சொல்லிக் கொடுக்கிறாள். 3 மாதம் கடுங்காவல் என்று தீர்ப்பளித்தார் நீதிபதி. வழக்கு மன்றத்தில் இருந்தவர்கள் அவளை பார்த்தனர். அவள் முகத்தில் கோபம், துக்கம் எதுவும் இல்லை. தண்டனை பெறுகிறோமே திருடி என்பதற்காக என்று அவள் வெட்கம் கொண்டதாக கூட தெரியவில்லை. தீர்ப்பு கூறப்பட்டாகிவிட்ட போதும் அவள் கூண்டிலே நின்றாள். நீதிபதி கடுமையாக பார்க்கவில்லை. போலீசாரும் அவளை இழுத்து செல்லவில்லை. ஐயா என்று அழைத்தாள் அந்த பெண். அவளுடைய பார்வையிலிருந்து விடுபடுவதற்காகவே ஏடொன்றை புரட்டி கொண்டிருந்த நீதிபதி ஐயா என்று அந்த பெண் அழைத்ததும் தன்னை மறந்து என்னம்மா என்று மிக கனிவாக கேட்டார். ஒன்றுமில்லை, நான் களவாடிய பொருள் அந்த சொந்தக்காரருக்கு திருப்பி கொடுக்கப்பட்டு விடும் அல்லவா என்று கேட்டாள். அர்த்தமற்ற சிரிப்புடன் நீதிபதி பேசினார் செல்லமான முறையில். பைத்தியக்கார பெண்ணே, அதுதான் சட்டம். பொருளை அதன் சொந்தக்காரரிடம் கொடுத்துவிட்டால் போதும், என் மனம் நிம்மதியாகும். சிறை தண்டனை எனக்கு கொடுமையாக கூட இருக்காது. இவ்வளவு நல்ல குணம் இப்போது இருக்கிறது உனக்கு. எப்போதுமே எனக்கு நல்ல குணம்தான் ஐயா. அப்படியெல்லாம் பேசாதம்மா. களவாடி விட்டு இப்படியெல்லாம் பேசினால் கை தேர்ந்து பேர் வழி என்றுதான் எவரும் எண்ணுவார்கள். நல்ல குணத்துக்கு லட்சணமா களவு, திருடுவது? எல்லா களவும் நல்ல குணத்தின் காரணமாக ஏற்படும் என்று நான் வாதாடவில்லையே. இந்த திருடு மட்டும் தனி. நான் திருடிதான், ஆனால் நல்லவள். ஆகவே திருடினேன். அகட விகடம் பேச இதுவா இடம்? அப்படி சொல்வீர்கள் என்பதால் தானே ஐயா நான் அதிகம் எதுவும் பேசாமல் இருந்தேன். இப்போது என் வழக்கு முடிந்து விட்டதால் பேசுகிறேன். சட்டம் நிலைநாட்டப்பட்டு விட்டதால் பேசுகிறேன். உங்கள் கடமையை நீங்கள் செய்து முடித்து விட்டதால் கூறுகிறேன். பொருள் யாருக்கு சொந்தமோ அவர்களிடம் கொடுத்து விடுங்கள். அதுவரையில் அந்த பெண்ணின் போக்கு புரியாமல் திகைத்திருந்த நீதிபதிக்கு இப்போது பரிதாப உணர்ச்சியே மேலிட்டது. நிச்சயமாக அந்த பெண்ணுக்கு ஏதோ மனக்குழப்பம் என்று எண்ணிக்கொண்டார். அதுவரையில் அமைதியுடன் பேசிக்கொண்டிருந்த அந்த பெண்ணும் இப்போது சிறிது நடுங்கும் குரலில் பேசுகிறாள். கண்களிலே நீர் துளிக்கும் நிலை பெறுகிறாள். நீ களவாடிய பொருளை காத்தமுத்துவுக்கு தான் தருவோம். அந்த கடையிலிருந்து தானே களவாடினாய்? ஆமாம், காத்தமுத்து கடையிலிருந்து தான் களவாடினேன். ஆனால் அது காத்தமுத்துவோடது அல்லவே. திருடு நடைபெற்றது காத்தமுத்து கடையில். பொருள் அவனுடையது. பொருள் இருந்த இடம் காத்தமுத்துவோட கடை. ஆனால் பொருள் அவருடையதல்ல. சட்டப்படி காத்தமுத்துவுடையது தான் அம்மா அந்த பொருள். சந்தர்ப்பம் காரணமாக அந்த பொருள் காத்தமுத்துவிடம் இருந்தது. ஆனால் பொருள் அவருடையதல்ல. முழு உண்மை வேண்டும் என்றீர்கள். காத்தமுத்து கடையில் இருப்பதெல்லாம் காத்தமுத்துவுடையது என்று சொல்வது முழு உண்மையாகாது. திறமையாய் வாதாடுகிறாய் அம்மா. ஆனால் தேவையற்ற வாதம். காத்தமுத்து கடையில் களவு நடந்தது. நீ பிடிபட்டாய். கடையிலிருந்து நீ பொருளை களவாடியதை கண்ணால் கண்டவர்கள் சாட்சி சொன்னார்கள். நீயும் அதை மறுக்கவில்லை. மறு விசாரணை போல் அல்லவா பேசுகிறீர் ஐயா? வழக்கு முடிந்துவிட்டது, தண்டனை தந்தாகிவிட்டது. நீதிபதியின் வேலையும் முடிந்துவிட்டது வெற்றிகரமாக, பெருமை தரத்தக்க விதத்தில். ஏன் அப்படி பார்க்கிறீர்கள்? நான் சிறிது படித்திருக்கிறேன். களவும் கற்றுமர என்ற கட்டுரைக்கு தங்க மெடல் கிடைத்தது ஐயா. பொருளை எடுத்த இடம் காத்தமுத்து கடை. ஆனால் அது அவருக்கு சொந்தம் என்று எண்ண வேண்டாம். அவரும் கூறமாட்டார். பொருள் அவருடையதல்ல என்பதாலேயே நான் செய்தது களவல்ல என்று ஆகிவிடாது. என்றாலும் பொருளை அது யாருக்கு சொந்தமோ அவர்களிடம் கொடுத்து விடுங்கள். நீதிபதியின் வேலைகளிலே இது ஒன்றல்ல. ஆனால் பெண்ணே, பொருள் வேறு ஒருவருடையதாக இருந்திருக்கலாம் முன்பு. காத்தமுத்து அதற்கு உரிய விலை கொடுத்து வாங்கியவராக இருப்பார். அதனால் அது அவருக்கு தான் உரியது. அவருக்கு தான் போய் சேர வேண்டும். ஐயா, சட்டம் படித்தவள் அல்ல. ஆனால் நான் சொல்வது சட்டப்படி சரியா அல்லவா என்பது எனக்கு தெரியவில்லை. உண்மை என்பதால் பேசுகிறேன். சட்டமும் உண்மையை கண்டறியும் முறையை மறுக்காது. பொருள் காத்தமுத்துவுடையது அல்ல. அவர் அந்த பொருளை அவருக்கு உரியது ஆக்கி கொண்டார், பணம் கொடுத்து. நான் சொல்வது பொருளை உரியவருக்கு சென்று சேர்த்து விடுங்கள் என்பது. காத்தமுத்து கேட்கும் பணத்தை கொடுத்துவிட்டு. பணத்தை யார் கொடுப்பது? கொடுக்கும்படி தங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கேட்டீர்களா? இவர்கள் கேலியாக சிரிப்பதை மேலும் விளக்கம் கேட்காதீர்கள். இவர்கள் கைகொட்டி சிரிப்பார்கள். நீதிபதி போலீசாரை பார்த்தார். அவர்கள் அவளை அழைத்து சென்றனர். பாலில் தண்ணீர் கலந்து விற்றவன் வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. பாலில் தண்ணீர் கலப்பது என்று கூறிடும் சட்டமே பொருளற்றது. ஏனெனில் பாலும் ஒரு வகை தண்ணீர்தான். சட்ட நிபுணர் சடகோபாலாச்சாரியார் வாதாட ஆரம்பித்தார். நீதிபதியின் மனம் அந்த வழக்கிலே செல்லவில்லை. கோர்ட் கலைந்தது. வீடு சென்றார். காத்தமுத்து வந்து சேர்ந்தான். கூப்பிட்டு அனுப்பியிருந்தார். பெண்ணுக்கு மூளை கோளாறு என்பது இப்போதாங்க புரிஞ்சுது. இது முன்னமையே தெரிஞ்சிருந்தா பாவம் அதை போலீஸில் பிடிச்சு கொடுத்துருக்கவே மாட்டேனுங்க. நானும் புள்ளக்குட்டிக்காரனாச்சே. பார்த்தா பெண்ணை பரிதாபமாக இருந்துச்சுங்க. காத்தமுத்து, களவு போன பொருள் உன்னுடையது அல்ல என்று அந்த பெண் சொன்னதை கேட்டாய் அல்லவா?
அது உண்மைதானுங்களே. கடையில் உள்ள பொருளெல்லாம் என்னோட இதுங்களா? யாராரோ விற்கிறாங்க, விலை கொடுத்து வாங்கி பாலிஷ் கீலிஷ் போட்டு ஸ்வல்ப லாபத்துக்கு விற்கிறதுங்க. நம்ம கடை மட்டும் இல்லைங்களே, எந்த கடையிலையும் அதுதானுங்க பழக்கம். நான் அந்த பொண்ணு என்னமோ உளருதுன்னு எண்ணிக்கொண்டேன் முதல்ல. அது சரி, பொருள் யாருடையது? அதுவும் நமக்கு எப்படிங்க தெரியும்? நான் ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கினேங்க. அது அவர்களோடதா அல்லது அவங்களும் வேற யாரிடமாவது இருந்து வாங்கினாங்களா நமக்கு எப்படிங்க தெரியும் விசாரித்து பார்க்காம? நீ யாரிடமிருந்து வாங்கின? அது தெரியும் அல்லவா? அதற்கு ஆதாரம் உண்டல்லவா? என்னங்க இது ஆதாரம் கீதாராம்னு பேசுகிறீங்க? நான் திருட்டு சாமான் வாங்குகிற ஆசாமி இல்லைங்க. கடத்தெருவில் சில பேர் உண்டு அந்த மாதிரி. நமக்கு ஈன பொழப்பு கூடாதுங்க. மானம் பெருசா பணம் பெருசா சொல்லுங்கள்? அதையெல்லாம் சாவகாசமாக ஒரு நாளைக்கு பேசலாம். இப்போ இந்த பொருள் யாரிடமிருந்து வாங்கினேன் அதை சொல்லு. நம்மாழ்வார்னு இருக்காருங்க, தரகுக்காரர். அவரிடமிருந்து பல சமயத்தில் பலவிதமான சாமான்கள் வாங்குவேங்க, வாடிக்கைங்க. அவனும் தப்பு தண்டாக்காரன் இல்லைங்க. இந்த பொருளை என்ன விலைக்கு வாங்கினேன்? அவனுக்கு இது எங்கேருந்து கிடச்சிது? இந்த விவரம் என்ன? உண்மையை சொல்லிடுறேனுங்க. நீங்கள் எனக்கு ஒரு ஆபத்தும் வராமல் பார்த்துக்கொள்ளணுங்க. இந்த பொருள் வேற ஒரு பொருளில் மறைச்சி வைக்கப்பட்டிருந்துச்சுங்க. நம்மாழ்வார்கிட்ட நான் 20 ரூபா கொடுத்தேனுங்க. அந்த பொருளை வாங்கினேன். அவனுக்கு தெரிஞ்சிருந்தா 20க்கும் கொடுத்துருக்க மாட்டானுங்க. பொருத்தம் இருக்க வேணும் பேச்சில். பதக்கம் என்ன குறைஞ்சாலும் 1000 ரூபாய்க்கு போகும். ஆமாங்க ஆமாங்க, ஆனால் பதக்கம் இருக்கிறது தெரியாமல் தானே நம்மாழ்வார் கதாயுதத்தை என்கிட்ட விற்றாரு. என்னையா கதை அளக்கிற? கதாயுதம் சக்கராயுதம்னு. எஜமா, உங்கள் காலில் விழுறேன். நான் சொல்கிறது சத்தியமுங்க. வெள்ளி கவசம் போட்ட கதாயுதம், பீமனோட கதாயுதம். நீ என்னுடைய கோபத்தை வேண்டுமென்றே கிளறி கொண்டிருக்கிற. நான் விவரம் சொல்லாததால் உங்களுக்கு கோபம் வருதுங்க. பீமனோட கதாயுதம்னா பிள்ளையாரப்பன் நாடக சபா இருக்குது பாருங்க, நாடக கம்பெனியா? ஆமாம், நல்ல நல்ல நாடகம்லாம் ஆடுவாங்க முன்னெல்லாம். காலட்சேபம் செய்யாதே விஷயத்துக்கு வா. இந்த கம்பெனியில் பீமன் தூக்கிட்டு வர்ற கதாயுதம்ங்க. அதை நம்மாழ்வார்கிட்ட நாதமுனி விலைக்கு விற்றாருங்க. அவன் யார் நாதமுனி? அவன் தான் பீமன் வேஷம் போடுவானா? இல்லைங்க, டீ கடைக்காரருங்க. அவனுக்கு கம்பெனி முதலாளி பணம் சேரணும், தரவில்லை. கோவத்தில் இதை தூக்கிட்டு வந்து விற்றுட்டானுங்க நம்மாழ்வாரிடம். அவர் நம்மக்கிட்ட தள்ளி விட்டாருங்க. கதாயுதத்தோட கதை இருக்கட்டும், பதக்கத்துக்கு வா. கதாயுதத்தை வாங்க போகிறது நம்மாழ்வாருக்கு தெரியாது, எனக்கும் தெரியாதுங்க. நட்ராயன் சாட்சியாக கதாயுதத்துக்குள்ளே பதக்கம் இருக்குதுன்னு அப்புறம் எப்படி தெரிஞ்சுது? அதாங்க வேடிக்கை. வேலை வர வேணுங்கிறாங்க ஒவ்வொன்றுத்துக்கும். இந்த பொண்ணுங்க ஜெயிலுக்கு போச்சே, நீ தானே அனுப்பி வச்ச. அதுவாவா ஜெயிலுக்கு போகிறேன்னு போச்சு? அப்படி பார்க்க போனாங்க, தண்டனை கொடுத்தது எஜமான் தாங்க. ஆசியமா, இந்த லட்சணத்தில் விஷயத்துக்கு வாயா. இந்த பொண்ணுக்கிட்ட யார் சொன்னாங்களோ தெரியலங்க கதாயுத விஷயமா. இது இத்தனைக்கும் இப்போ டீச்சர் வேலை பார்க்குதுங்க. பாருங்கள், 100 ரூபா வரைக்கும் தருவதா சொல்லுதுங்க. நான் கொடுத்தது 20 தானுங்க. நல்ல லாபமுங்க. கொடுத்துடலாம்னு தாங்க எண்ணம். உனக்கு எப்படி தெரியும் கதாயுதம் இங்கே இருக்கிற விஷயம்னு கேட்டாயா? தெரிஞ்சுக்கிட்டேங்க. நாதமுனியை தானுங்க சொல்லி வச்சது. அப்புறம்ங்க 100 இல்லை 1000னா கூட தர முடியாதுன்னு சும்மா ஒரு போடு போட்டேனுங்க. பொண்ணு சிலையாக நின்றுட்டுதுங்க. போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாச்சுங்க. பையனை எல்லாம் அனுப்பிச்சி விட்டுங்க. ராத்திரி போய் கதாயுதத்தை சோதனை போட்டனுங்க. ஒரு துப்பும் தெரியலைங்க. அங்கேயே அசந்து தூங்கிட்டேங்க. அப்புறம் பாருங்க, தடால்னு சத்தங்க. விழிச்சிட்டு பார்க்குறங்க, கதாயுதம் 2 துண்டாக இருக்குதுங்க. உள்ளார இருந்து பதக்கம் வெளியே. பொண்ணு தான் செய்யுது இவ்வளோ வேலையும். அட பாவி, கடையில் புகுந்து களவாடினதாக சொன்னாயே, இந்த கதாயுதம் பற்றி ஒன்றுமே சொல்லலையே. எஜமானுக்கு அதையெல்லாம் கேட்க நேரம் இருக்காதுன்னு நினச்சி சொல்லலை. ஆமாம், பதக்கம் யாரோடையது? பிள்ளையாரப்பன் நாடக கம்பெனியில் இந்த புள்ள வேஷம் கட்டிகிட்டு இருக்குதுங்க. இருக்கட்டுமேயா, 1000 ரூபா பதக்கம் இதுக்கு ஏது? ஆமாங்க, அதுதான் அதிசயம். கம்பெனிக்காரனை கேட்டு பார்த்தா ஏதாச்சும் தடம் கிடைக்கும்னு தோணுச்சுங்க. நீதிபதி காத்தமுத்துவை அனுப்பியே பிள்ளையாரப்பன் நாடகக்குழு உரிமையாளரை வர வைத்தார். விசாரித்தார். தன்னிடம் அப்படி ஒரு பதக்கமே கிடையாது என்று அவன் கூறிவிட்டான். மீண்டும் இருட்டறையில் தள்ளப்பட்டது போன்ற நிலை ஏற்பட்டுவிட்டது நீதிபதிக்கு. பொருளை உரியவர்களிடம் கொடுத்து விடுங்கள் என்று திரும்ப திரும்ப முத்துரத்தினம் சொல்லிவிட்டு போனதை எண்ணி பார்த்தார். பதக்கம் அந்த பெண்ணுடையதாக இருந்தால் வெளிப்படையாக சொல்லியிருக்கலாமே, ஏன் மறைத்தாள் என்று யோசித்தார். பெயர்தான் முத்துரத்தினம். இவ்வளவு விலையுள்ள பதக்கம் வாங்கக்கூடிய பணம் கிடையாதே பெண்ணிடம். ஒருவேளை களவோ? இப்போது அந்த பெண்ணுக்கே உள்ளம் சுடுகிறதோ? இவ்விதமெல்லாம் எண்ணி எண்ணி பார்த்தார். விளக்கம் கிடைக்கவில்லை. திகைப்பு அதிகமாயிற்று. காத்தமுத்துவிடம் பதக்கத்தை கேட்டு வாங்கி வைத்திருந்தார்.
பித்தர் விடுதி மேலதிகாரி மோசஸ் தம்பி நீதிபதியை காண வந்திருந்தார். வரப்போவதாக தந்தி கொடுத்த போதே நீதிபதிக்கு பெருத்த கவலை. தன் தங்கை முத்தழகிக்கு என்ன ஆபத்தோ என்று. செல்வம் செல்வாக்கு இருக்கிறது, மனதுக்கு நிம்மதி மட்டும் இல்லை நீதிபதி பாதிரியப்பருக்கு. மனைவி காச நோயால் மாண்டு போனதால் மனமுடைந்து கிடந்தார். ஆனால் அதற்கு முன்பே அவர் மனதுக்கு பெரிய அதிர்ச்சி. தன் உடன் பிறந்தாள் முத்தழகி பைத்தியம் பிடித்ததால். அதுவும் எப்போது? முத்தழகிக்கு திருமணம் நிச்சயமான நேரமாக பார்த்து. அந்த இடி தாள மாட்டாமல் பாதிரியப்பனின் தந்தை நல்லப்பர் நோய்வாய்ப்பட்டார், இறந்து போனார். முத்தழகிக்கு பைத்தியம் முற்றிவிட்டது. விடுதியில் சேர்ப்பது தவிர வேறு வழி இல்லை. வேதனைதான் பாதிரியப்பருக்கு. எனினும் விடுதியில் மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருந்து வருகிறாள் என்ற அளவிலே ஒரு விதமான திருப்தி அவருக்கு. மேலும் என்ன பேரிடியோ என்ன செய்தி கொண்டு வருகிறாரோ டாக்டர் மோசஸ் தம்பி என்று கலங்கினபடி இருந்தார். டாக்டர், முத்தழகிக்கு ஆபத்தில்லை, ஆனால் கவலைப்படத்தக்க நிலைமைதான். ஆனால் குணப்படுத்த வழி உண்டு என்று எண்ண தோன்றுகிறது. சொல்லுங்க டாக்டர், என்ன செஞ்சால் குணமாகும்? எங்கே போக வேண்டும்? இதை பாருங்கள் என்று கூறி டாக்டர் மோசஸ் தம்பி ஒரு கடிதம் கொடுத்தார். டாக்டர் அவர்களே, நான் சிறையிலிருந்து இதை எழுதுகிறேன், இதயம் இருப்பதால். நீதி தெரிந்த பாதிரியப்பரிடம் சென்று உம்மால் தண்டிக்கப்பட்ட பேதை பெண் கூறியபடி பதக்கத்தை உரியவரிடம் சேர்த்து விட்டீர்களா என்று கேளுங்கள். சட்டம் போதும், சட்டம் போதும் என்று இருப்பவர். பதக்கம் பற்றி நாம் ஏன் விசாரிக்க வேண்டும்? களவாடியவள் சிறை சென்றால் பொருள் கிடைத்துவிட்டது, இனி அது பற்றி நமக்கென்ன என்று இருப்பார். உடனே பதக்கத்தை எடுத்துக்கொண்டு போய் அவருடைய தங்கை உங்கள் விடுதியில் இருக்கும் முத்தழகு அவர்களிடம் காட்ட சொல்லுங்கள். உங்கள் மருத்துவ முறைகளால் சாதிக்க முடியாததை அந்த பதக்கம் சாதிக்கும். அதில் உள்ள பச்சைக்கும் நீலத்துக்கும் அபூர்வமான சக்தி உண்டு. காட்ட சொல்லுங்கள். இது என் கடிதத்தை நனைத்திருப்பது கண்ணீர், இதை கூறாதீர். கடமையில் மூழ்கியிருக்கிறார், கண்ணீர் அவருடைய கடமையை கெடுத்துவிடப் போகிறது. சிறையில் வாழும் முத்துரத்தினம். விரைந்தனர் இருவரும் விடுதி நோக்கி. பதக்கத்தை காட்டினார். முத்தழகு அதனை வாங்கி இருபுறமும் திருப்பி திருப்பி பார்த்தாள். வீசி எறிந்தாள் மேஜை மீது. டாக்டரை பாதிரியப்பன் பார்த்தார். டாக்டர் சோகமாக தலையசைத்தார். ஆவலாக ஓடோடி வந்தேன் டாக்டர் என்று கூறி கண்ணீர் வடித்தார் பாதிரியப்பன். மேஜை மீது கிடந்தது பதக்கம். இதில் உள்ள பச்சையும் நீலமும் அபூர்வ சக்தி வாய்ந்தவையாம். பைத்தியக்கார பெண். கடிதம் அனுப்பிவிட்டால் கடிதம் என்று வாய்விட்டு கூறினார் டாக்டர். இந்த பதக்கத்துக்கு உள்ள சக்தி ஜெயிலுக்கு அனுப்புவதுதான். அந்த பெண் இதை திருடித்தான் ஜெயிலில் கிடக்கிறாள் என்றார் நீதிபதி. முத்தழகியின் கண்கள் மீண்டும் பதக்கத்தின் மீது பாய்ந்தன. கரத்தில் எடுத்தாள். பின்புறம் திருப்பினாள். உற்று உற்று பார்த்தாள். மீண்டும் வீசி எறிந்தாள். நீதிபதி பதக்கத்தை எடுத்தார் சட்டை பையில் வைக்க. வெடிக்கென்று அதை முத்தழகி பறித்து கொண்டாள். பின்புறம் திருப்பி கீழே போட்டு தேய்த்தாள். டாக்டர் தடுக்க முயன்றார். அவர் விரலை நறுக்கென்று கடித்து விட்டாள். பதக்கத்தை விடவில்லை. தேய்ப்பதையும் நிறுத்தவில்லை. தேய்ப்பதும் பார்ப்பதும் மறுபடி தேய்ப்பதும் உற்று பார்ப்பதுமாக இருந்தாள். ஏதோ பைத்தியக்கார சேஷ்டை என்று இருவரும் எண்ணிக்கொண்டார்கள். ஆனால் இருவரும் திடுக்கிட்டு போகும்படியான ஒரு மகிழ்ச்சி கூச்சலிட்டு கொண்டு அந்த பதக்கத்தை கையில் வைத்துக்கொண்டு ஆடினாள் முத்தழகி. மெத்த கஷ்டப்பட்டு பதக்கத்தை அவளிடமிருந்து வாங்கி பின்புறம் பார்த்தார் பாதிரியப்பன். வெண்ணூர் ஜமீன் சின்னம் தெரிந்தது. டாக்டர் என்று நீதிபதி கூவியதை கேட்டு டாக்டருக்கு தங்கையின் கதிதானோ அண்ணனுக்கும் என்று பயமாகிவிட்டது. டாக்டர், பதக்கம் எங்களுடையது. நான் இதுவரையில் இப்படி இருக்கும் என்று நினைக்கவே இல்லை. இதோ இருப்பது ஜமீன் சின்னம். அப்பா இந்த நகையை ஜமீனிலிருந்து வாங்கினார் முத்தழகுக்காக என்று விளக்கம் கூறினார் பாதிரியப்பன். பதக்கத்தை கொடு அண்ணா இப்படி என்று முத்தழகி கேட்டாள். பித்தம் பிடித்தவள் இப்படியா தெளிவாக பேச முடியும் என்று இருவரும் ஆச்சரியப்பட்டனர். எங்கே எங்கே, நான் உடனே பார்த்தாக வேண்டும் என்று ஆவேசம் வந்தவள் போல் கேட்டாள் முத்தழகி. இதோ இதோ என்று கூறியபடி டாக்டர் பதக்கத்தை காட்டினார். அதை கண்ணில் ஒத்தி கொண்டாள். பிறகு இந்த பதக்கம் கொண்டு வந்தவரை நான் பார்க்க வேண்டும் என்றாள். பார்க்கலாமா? பார்க்கலாம், விரைவில் ஏற்பாடு செய்கிறேன். அம்மா முத்தழகு, இந்த பதக்கம் நம்முடையது தானே? அப்பா வாங்கி உனக்கு கொடுத்தார். அப்படித்தானே முத்தழகி? இது உன்னிடம்தானே இருந்தது. யாருக்காவது கொடுத்தாயா? காணாமற் போய்விட்டதா? சொல்லம்மா, நன்றாக யோசித்து சொல்லு என்று நீதிபதி கேட்கலானார். முத்தழகுக்கு திகைப்பு அடியோடு போகவில்லை. தெளிவு பிறக்கவில்லை. நினைவுகளை ஒன்று சேர்த்து இணைக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தாள். டாக்டர் இப்போதைக்கு இதற்கு மேல் முத்தழகுவிடம் எதுவும் கேட்க வேண்டாம் என்று கூறிவிட்டார். பதக்கத்தை தன் கரத்திலே வைத்துக்கொண்டே முத்தழகி மயக்கமுற்றாள். டாக்டர் அவளுக்கு வேண்டுவன செய்ய ஏற்பாடு செய்தார், நீதிபதியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு. நீதிபதி வீட்டுக்குள் நுழையும் போதே காத்தமுத்து தடுத்து நிறுத்தினான். அவன் கண்கள் சிவந்து போயிருந்தன. விரல் விரலாக தழும்புகள். உள்ற போகாதீங்க, போலீஸுக்கு சொல்லி அனுப்புங்க. உள்ள ஒரு கொலகாரம் இருக்கானுங்க,
சிங்கம் போல சீறிக்கிட்டு, அவன்தானுங்க என்னை தாக்கினவன் என்று காத்தமுத்து கூறினான். நீதிபதி உள்ளே சென்றார். உட்கூடத்தில் ஒரு மேஜை மீது நாற்காலியை போட்டு அதன் மீது ஏறி நின்று கொண்டு சுவரிலே மாட்டியிருந்த நல்லப்பர் படத்தை ஒரு முரடன் கழட்டி கொண்டிருக்க கண்டார் பாதிரியப்பன். யாரது? போக்கிரி. இதோ போலீஸை கூப்பிடுறேன். இறங்கு கீழே, படத்தை கொடு என்று அதட்டினார் பாதிரியப்பன். படத்தை தூக்கி தரையில் போட்டான். தூள் தூளாயிற்று. அட பாவி என்று அலறினார் பாதிரியப்பன். எங்கே முத்தழகு என்று கேட்டான் அவன். என்ன திமிர் உனக்கு என்று ஆர்ப்பரித்தார் பாதிரியப்பன். நீ சீமான், நான் பராரி. நீ படித்தவன், நான் ஊர் சுற்றி. நீ நீதிபதி, நான் கொலைகாரன். தெரிகிறதா? புரிகிறதா? நீதானே முத்துரத்னத்தை ஜெயிலுக்கு அனுப்பியவன். சொல், ஏன் திருத்திருவன விழிக்கிறாய்? நீதானே ஜெயிலில் தள்ளினாய். நீதான் செய்வாய் அந்த காரியத்தை. அந்த கள்ளம் கபடமற்ற முகத்தை கண்டும் அவள் களவாடினாள் என்று முடிவு கட்ட உன்னை போன்ற மனித மிருகத்தால் தான் முடியும். இவன் மகன்தானே நீ. வேற எப்படி இருக்கும் உன் குணம்? தப்பி பிறந்தவள் முத்தழகு. அதனால்தான் தவியாய் தவித்தாள் உங்களிடம் சிக்கி என்று கூறிக்கொண்டே இருந்தான். பாதிரியப்பன் ஒன்றன் பின் ஒன்றாக கிளம்பும் சம்பவங்களால் அதிர்ச்சி அடைந்தார். மெல்ல பேசு, விளக்கமாக பேசு என்று கூறினார் பாதிரியப்பன். அது உங்கள் முறை, மாளிகை பாஷை. எனக்கு அது தெரியாது, தேவையும் இல்லை. நீ படித்த சட்டம் உனக்கு அப்படி பேசும் சக்தியை கொடுத்திருக்கிறது. நான் பார்த்த சதி, அனுபவித்த கொடுமை என்னை கொலைகாரனாக்கிற்று. நான் தான் வீரையன். ஆம், உங்கள் வீட்டிலே மோட்டார் பழுதடைந்தால் சரி செய்து கொடுத்து வந்தவன். கொலை குற்றத்துக்காக சிறையில் அடைப்பட்டவன். செய்யாத கொலைக்காக என் பக்கம் சட்டம் பேசாததால். கொலை நடந்தபோது இவனை அந்த இடத்தில் பார்த்தேன். 10 20 பெற்றுக்கொண்டு பச்சை புழுகு சொன்னான் பண்டரி. பெரிய பெரிய சட்ட புத்தகங்கள் எதிரே வைத்துக்கொண்டு உண்மையை காண மறுக்கும் உயர்தர நீதிபதி என்ன சொல்கிறாய் என்று என்னை கேட்டார். நீ கேட்டாயல்லவா என் மகளை என்ன சொல்கிறாய் என்று? அதே போல. ஐயா, இவன் பொய் பேசுகிறான். நான், ஆஹா, இவர் பெரிய சத்தியகீர்த்தி. இது உன் போன்ற பெரிய வக்கீல். கொலை செய்யவில்லை ஐயா, செய்யவில்லை. நான் கதறினேன். கிழவி தன்னைத்தானே கொலை செய்து கொண்டாளா? இது அந்த வக்கீல் பேசிய விகடம். என் எதிரே தூக்கு கயிறை காட்டிக்கொண்டு விகடம் பேசினான் ஐயா. விகடம் அந்த வக்கீல். ஆத்திரம் பொங்குகிறது. ஆனால் கோர்ட்டிலே கொலை நடந்தபோது வேறு எங்காவது இருந்தா என்பதற்கு ஆதாரம் உண்டா? இருந்தால் காட்டு. சாட்சி உண்டா? இருந்தால் கூப்பிடு என்று தானே சொன்னார்கள். ஏன் முடியவில்லை உன்னால்? அட அறிவற்றவனே, சாட்சி இருந்தது. கூறுவதற்கு தான் எனக்கே நாக்கு கூசிற்று. ஆதாரம் இருந்தது. ஆனால் அதை காட்ட நான் அஞ்சினேன். பெரிய இடத்து ஊழலை ஊர் கேட்டு சிரிக்குமே என்பதால். சட்டம் பெரிய இடம் சின்ன இடம் என்று பார்க்காது, சமூகம் பார்க்கிறது. உன் சட்டம் அந்த சமூகத்தின் மனப்போக்கை மாற்ற முடியாது. சரணாகதி அடைகிறது. என்னை குற்றமற்றவன், கொடுமைக்கு ஆளானவன் என்று எடுத்துக்காட்டக்கூடிய அந்த சாட்சியை, ஒரே சாட்சியை, ஒப்பற்ற சாட்சியை தடுத்து விட்டார்கள். படம்தான் கிடைத்தது. பொடி பொடியாக்கினேன். கிடைத்திருந்தால் உன் அப்பனை கிழித்து கிழித்து நாய் நறுக்கி இரையாக்கி இருப்பேன். குடும்ப கௌரவம் கெடக்கூடாதாம். அதற்காக நான் கொலைகாரனாக வேண்டுமாம். எங்கள் குடும்ப கௌரவத்திற்கு உனக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறாயா? அல்லது உன் அப்பன் கொக்கரித்தது போல் எப்படி பொருந்தும் என்று பேசப் போகிறாயா? பார், என்னை நன்றாக பார். வேட்டையாடினர் என்னை. இந்த முரட்டுத்தனம் பெற்றேன். வஞ்சித்தனர். அதனால் வருவது வரட்டும் என்ற சுபாவம் பெற்றேன். சதி செய்தனர் என்னை அழிக்க. அதனால் எதையும் செய்யும் துணிவு பெற்றேன். கொடுமை செய்தனர், கொலைகாரன் என்று பழி சுமத்தினர். நான் இப்போது பயங்கர மனிதனானேன். என்னை இம்சித்து இம்சித்து மிருகமாக்கினர். நானும் மனிதனாகத்தான் இருந்தேன். மங்கையர் விரும்பும் பண்புள்ளவனாக இருந்தேன். உன் தங்கையே தன் இதயத்தை தரத்தக்க இளைஞனாக இருந்தேன். ஆம், நான் தான் வீரையன். வெட்கமா, வேதனையா, திகைப்பா, பயமா எல்லாம் சேர்ந்து தாக்குகிறதா உன்னை? என் வழக்கை நீயே விசாரணை செய்து நல்ல தீர்ப்பு வழங்க பார்க்கலாம். நாட்டிலே உனக்கு நல்ல பெயர் என்கிறார்களே. வீரையா, மறைந்து கிடந்த பல உண்மைகள் எனக்கு இப்போதுதான் சிறு சிறு சிதறல்களாக தெரிய தொடங்கியுள்ளன. முழு உண்மையை நானே அறிந்து கொள்ள வேண்டும். ஆத்திரத்தை கொட்டி கொண்டிராதே. நடந்ததெல்லாம் தெரிய வேண்டும் எனக்கு. உடனே விளக்கமாக சொல் இப்போதே. நடந்தது எல்லாம் நான் கூற வேண்டும், நீ கேட்க வேண்டும். விசித்திரமான ஆசை. நீ தாங்க மாட்டாய், மெத்த படித்தவன். ஆகவே வஞ்சம் எப்படியெல்லாம் வடிவம் எடுக்கும் என்று அறிந்து கொள்ளக்கூட அஞ்சுவாய். நம்ப கூட மாட்டாய். மறந்து போனேனே, நீ நீதிபதியாயிற்றே. சாட்சி கொண்டு வா, ஆதாரம் கொண்டு வா என்று கேட்பாய். நான் எந்த சாட்சியை காட்டுவேன்? நானும் அவளும் யாரும் அறியாமல் பேசும்போது கட்டு அறுத்து கொண்டு ஓடி வந்து எங்களை தலைதெறிக்க ஓடச் செய்த பசுங்கண் சாட்சி. அது இப்போது தன் கன்றுக்கு அல்லவா பால் கொடுத்து கொண்டிருக்கும். அப்பப்பா, உங்கள் முரட்டுத்தனத்தால் என்று கூறியபடி என்னை அணைப்பிலிருந்து விடுபட முயற்சி செய்த முத்தழகி உடைந்த வளையல் துண்டுகளை வீசி எறிவாள்.
அந்த சாட்சிகளை நான் எப்படி காட்ட முடியும்? இப்போது வேண்டாம் வேண்டாம், நம் கனவு பலிக்காது, உன் வழி நீ போ என்று பூரி பொய்க்கோபம் காட்டும்போது, விடமாட்டேன் என்று சொல்லி என் சட்டையை பிடித்திழுக்க நான் விடுபட என் வலிவு காட்ட, இடையிலே சட்டை கிழிந்து சிறு துண்டு அவள் கரம் சேரும். அந்த சாட்சியை கொண்டு வந்து காட்டவா? அவள் விரும்பும் பழம் பறித்து மரத்தினின்றும் நான் இறங்கும் வேளை பாம்பு பாம்பு என்று பயம் காட்டியபடி கொடியை வீசுவாள் என் மீது. நானோ ஓடும் பாம்பையே காலால் மிதித்து கழுத்தை அழுத்தி பிடித்து கொண்டு அவள் எதிரில் நிற்பேன். சாட்சிகள் 1000 உண்டு, அவை யாவும் மறைந்து போயின. ஆனால் மங்காத சாட்சி கண்டாய் நீ. சட்டம் உன் கண்களை மறைத்தது. எமது காதற் கனியை கண்டாய், கண்ணிருந்தும் கருத்தில்லை உனக்கு. களவாடினாள் என்று கடுங்காவல் தண்டனை கொடுத்தாயே, அந்த கன்னி யார்? அந்திப் பொழுதில் என் மடிமீது சாய்ந்து சிறு குடில் போதும் நமது வாழ்வு சீராக என்று அன்பு மொழி பேசி என்னை அன்பு கடலாழ்த்திய மாசுபடா மங்கை நல்லால் முத்தழகி பெற்றெடுத்த பத்தரை மாற்று பதுமை அல்லவா? அந்த சாட்சியை கண்ட பிறகு வேறும் வேண்டுமோ? ஆண்டு பல உருண்டோடி விட்டன என்றாலும் என் மனத்திரையில் அந்த சம்பவங்கள் அவ்வளவும் கலையாத ஓவியமாகத்தான் உள்ளன. சிலதான் பிறருக்கு காட்டக்கூடியன, மற்றவை நான் எண்ணி எண்ணி இன்ப நினைவுகள் பெற்று பூரித்து இருக்க மட்டுமே. என் வாழ்க்கையிலே 2 பகுதிகள் தானே. ஒன்று எவருக்கும் கிட்டாத செந்தேன், அதன் சுவை, அதனால் வந்த மகிழ்ச்சி. மற்றொன்று எவராலும் தாங்கிக் கொள்ள முடியாத கொடுமை. உன் சட்ட புத்தகங்களிலே குற்றத்தின் தன்மை, அதற்கான தண்டனை, விசாரணை முறை இவை உண்டு. கூற கேட்டிருக்கிறேன். ஆனால் குற்றம் எப்படி உருவாகிறது என்பது இருக்கிறதா அந்த ஏடுகளில்? ஊருக்கெல்லாம் நல்லது செய்தவன் என்ற பெயரருள் உள்ளவன் கூட போலி கௌரவம் காக்க எத்தனை கேவலமான கொடுமையினையும் செய்ய துணிவு எப்படி ஏற்படுகிறது என்பதை அந்த புத்தகங்கள் காட்டுகின்றனவா? இருக்காது. எத்தனையோ சம்பவங்கள் மறைக்கப்பட்டு போகின்றன. அதிலும் மாளிகைகளிலே எத்தனை பாதக செயல்கள் நடந்தாலும் வெளியே தெரியவா போகிறது? கற்கோட்டை அல்லவே பணக்கோட்டை. போதும் வீரையா, போதும். கோடிட்டு காட்டினதே போதும். கொடுமைக்கு ஆளானாய். அதற்கும் என் தந்தைக்கும் என்ன காரணம்? அவரும் போலி கௌரவம் எனும் நோயால் அவ்விதம் ஆனார் என்பது எனக்கு தெரிகிறது. நானும் நடந்ததை மறந்திடுவோம், நெஞ்சோடு இருந்திடட்டும் என்றுதான் இருந்தேன். கொடுமை மீண்டும் இதே இடத்தில் கிளம்பி என்னை தாக்கியது போதாதென்று என் மகளையும் தாக்குவதை கண்டேன். கடுங்கோபம் கொண்டேன். என் வாழ்வு கருகிவிட்டது. முத்தழகோ பித்தர் விடுதியில். இங்கிருந்து உலவி அந்த மாளிகைக்கு பெருமையும் ஒளிவும் தர வேண்டிய என் மகள் சிறையில். இவ்வளவு பலி கொடுத்து அந்த குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாற்ற துடித்தார் உன் அப்பா. சரி, இங்கு நான் நுழையும் போது ஏதேதோ செய்ய நினைத்தேன். கிடைத்தது படம் மட்டும்தான். தேக்கி வைக்கப்பட்டிருந்த ஆத்திரம் அனைத்தும் இதை தாக்கிற்று. நீ என்ன செய்வாய் பாவம், ஏடு தூக்கி? என்னை மனம் செய்து கொள்ள உன் தங்கை துடித்து கிடந்தாள். உன் தந்தை அவருக்கு தெரிந்த தந்திர முறைகளை எல்லாம் ஏவினார், பலிக்கவில்லை. எமது காதல் கனிந்தது. காதல் என்ன மாளிகையிலிருந்து கிளம்பி மற்றொரு மாளிகையை தேடித்தானா நுழையும்? காதல் இதயங்களின் சேர்க்கை, லட்சங்களின் கூட்டல் கணக்கு அல்ல. கருவில் வளர்ந்தாள் என் திரு. கண்டறிந்தார் உன் தந்தை. பெற்றெடுத்த செல்வத்தை குப்பத்தில் குடியிருந்த சுப்பியிடம் சேர்ப்பித்தார். என்னையோ சூதாட்டம் நடத்தினவன் என்று பொய் வழக்கில் சிக்க வைத்தார். அபராதம் விதித்தார்கள். இதை விற்று கட்டிவிடு என்று மணவிழாவுக்கு என்று வாங்கி வந்த பதக்கத்தை தந்தாள் என் தங்கம். நான் அதை நெஞ்சோடு சேர்த்தேன். கண்களுக்கு மலராக்கினேன். இதழ் அதனுடன் உறவாடிற்று. விற்று பணமாக்கவில்லை. சிறை சென்று வந்து விடுவோம். இந்த காதற் சின்னம் நம் செல்வத்துக்காக இருக்கட்டும் என்று வைத்திருந்தேன். இதோ அது என் தங்கை தந்த பதக்கம். கொடு, என்னிடம் கொடு. 1 நிமிடம் கொடு. தருகிறேன், ஆனால் இப்போதல்ல, முழுவதும் கேட்ட பிறகே. கேட்க கேட்க உனக்கு வேதனை பீரிட்டு வருமப்பா. குப்பத்தில் வளர்ந்த குலக்கொடியை அழித்து விடவும் சதி நடந்தது. புலி உலவும் காட்டிலே புள்ளிமான் குட்டிக்கு தாவி தப்பித்து கொள்ளும் திறம் வந்து தன்னாலே சேரும் என்பார்கள். கொடுமையை தாலாட்டாய் பெற்ற என் செல்வம் உன் அப்பாவும் குப்பத்து கிழவியும் சதிப்பேச்சு நடத்தியதை கேட்டாள். 8 வயது. சிட்டு போல பறந்தாள். முகவெட்டு கண்டு நாடகக் குழுவினர் சேர்த்து கொண்டனர். அங்கு என் அழகு ராணி ஆடினாள், பாடினாள், ஆபத்தை தடுத்து கொண்டாள். அது அறிந்து கொண்டேன் முத்துரத்தினத்தின் கலை உலக வாழ்க்கை பற்றி. மாளிகைக்கு இனி பயமில்லை. மாதா மனமுடைந்து கிடக்கிறாள். மகளோ கூத்தாடி. இனி என் குறை? குடிப்பெருமைக்கு கேடு இல்லை என்றெண்ணி சும்மா இருந்தாரா? அதுதான் இல்லை. சிறை மீண்ட நான் என் செல்வத்தை காணாது குப்பத்து கிழவியிடம் கூர்வாள் நீட்டி கேட்டேன். கொலை நடக்கும், உண்மையினை கக்கிவிடு என்றுரைத்தேன். ஊர் கூட்டி உன்னை விரட்ட முடியும் என்னால் என்றாள் அந்த குடிகெடுக்கும் கிழவி. நேரே உன் இல்லம் வந்தேன். அன்பே, நம் அரும் செல்வம் குப்பத்திலே காணோமே, என்ன செய்தனரோ? நம் வாழ்வழிக்கும் வஞ்சகர்கள் என்று கேட்டேன். நாடகக் குழு ஒன்றில் நம் செல்வம் அழகாக ஆடிடும் அருமை கேட்டேன் என்று அவள் உரைத்தாள். நான் மகிழ்ந்தேன். மாளிகை தோட்டத்தில் மாட்டுத் தொழுவத்தில் மலர்விழியால் தன்னோடு மனமகிழ்ந்து நான் இருந்தேன். அத்தான் சிறை கொடுமை மெத்தவோ என்று கேட்டாள். சேற்றினை சந்தனமாக்கி அங்கென்ன எனக்கு கஷ்டம்? அப்படி ஒன்றுமில்லை. வேலைக்கு சோறுண்டு, விரும்பும் விதம் வேலை கரும்பே.
கலங்காதே என்று கூறி மகிழ்வித்தேன். நம்பத்தான் சொல்கின்றீர், நன்றாக கற்று வந்தீர், அடுக்கடுக்காய் பொய் கூற என்று அவள் கூற, என்னையா வம்புக்கு இழுக்கின்றாய் என்று சொல்லி முந்தானை தொட்டிழுத்தேன். முந்திரிப்பழம் படமாய் வரைந்திருந்த சேலை. அத்தான் விட்டுவிடும், 60க்கு மேல் ஆகுது விலை. அப்பா எனக்காக வாங்கி வந்தார் என்று கூறி விலகிவிட முயன்றாள். விடவில்லை நான். அவள் போக எழுந்தாள். பற்றியதை விட்டேனோ? இல்லை. முந்தானை துண்டாகி என் கரம் வந்துவிட்டது. அவள் சிரித்தாள். நான் சிரித்தேன். எந்தன் தலைக்கு இதுவே ஏற்ற பாகையாகும் என்றேன். கட்டிவிட்டால் தலையில் அதை. கண்கொள்ளா காட்சி என்றாள். சேலை போயிற்றே என்றேன். உள்ளது போதும், உடல் மறைக்க என்றாள். ஊருக்கு என்று சேர்த்துக்கொள், உன் உரிமை மறுக்காதே என்றேன். ஏதேதோ பேச்சு, இன்பத்தின் போதை. உனக்கோ இந்த இன்பம், உலகில் நீ பிறந்தது உள்ளம் மகிழ்ந்திருக்கத்தானோ? பார் பார் என்று கேட்பது போல கோட்டான் கூவிற்று. புறப்பட்டேன். குப்பத்திலே கூச்சல், குழப்பம், கும்பல். எப்பக்கம் திரும்பிடினும். எங்கு அவன் என்ற கேள்வி இருந்தாலும் இப்படி செய்திடலாமா? கொலை செய்துவிட்டானே கொடியோன் என்று கூவினர். முந்தானை துண்டுதனை முத்தமிட்டு நான் மகிழ பிடரி பிடித்தென்னை பேயர் இழுத்து சென்றனர். இவன்தான், இவனேதான், கொன்றுவிடுவேன் கொடுவாளால் என்ற அந்த கிழவியை இவன் மிரட்டி பேசியதை நானே கேட்டேன் என்றான். நானும்தான் என்றான் மற்றொருவன். கூண்டிலே தள்ளிவிட்டார். கொலைகாரர் என்று சொல்லி கூவி அழுதாலும் கேட்பதற்கு ஆளில்லை. அன்று தண்டனை முடிந்து வெளியேறும் வேலப்பன் என் நிலையை கண்டிறங்கி என்னால் ஆனது செய்வேன், வழியிருப்பின் சொல் என்றான். தயக்கம் தடுத்தது என்னை. பின்னர் தலை தப்ப வேண்டுமென்றால் தயக்கம் ஆகாதென்று வேலப்பனிடம் விவரமெல்லாம் சொல்லி, என் சார்பில் வாதாட ஏற்பாடு செய்திடு, எவரும் மறுக்கவோனா சாட்சி உண்டு. அவள்தான் முந்தானை குறைந்துள்ள முந்திரிப்பழம் வரைந்த சேலைதனை என் அன்பு கொண்டு வந்து காட்டட்டும். குறைபட்டது துண்டாய் உள்ளதை நான் காட்டுகிறேன். கொலைக்கும் எனக்கும் தொடர்பில்லை என்று சொல்லி விடுவிப்பர். வாழ்ந்திடுவேன் வேலப்பன் என்று கூறினேன். வேலப்பன் வழிப்பறி நடத்திய கொடியவன், எவருக்கும் எதிரி, எதற்கும் அஞ்சாதவன், 7-8 முறை சிறை இருந்தவன், போக்கிரி. இத்தனை இருந்தும் அவன் இதயம் உள்ளவன். எனக்காக பாடுபட்டான். பலன்தான் இல்லை. ஏனென்றால் எனக்கு உண்டு இதயம், ஆனால் அதனை எடுப்பேன், பின்னர் இருந்த இடம் வைப்பேன் என்று கூறும் குணாளர். உன்னை பெற்ற தந்தை எவனடா? தன் மகள் இந்த முரடனுடன் நேசமாக இருந்தாள் என்று இயம்புவான். போ போ, இன்றுதான் வந்தாய், மீண்டும் இரும்பு கம்பிக்குள் செல்வாய் என்று விரட்டியே விட்டார் வேலப்ப. என் அன்பு இது தெரிந்து காலடி வீழ்ந்தாளாம், கண்ணீர் பொழிந்தாளாம். உயிரை பறிக்காதீர், உண்மை உரைத்திடுவோம் என்றெல்லாம் கூறி எனக்காக போரிட்டாள். பிடித்திழித்து சென்று ஒரு அறையிலே தள்ளி பூட்டிவிட்டு போய்விட்டார் உன் தந்தை. என்ன நடக்கும் என்பது உனக்கே தெரியுமே. சாட்சி உண்டா என்றார். உண்டு, உள்ளம் முறைக்கிறது, ஊர் ஒப்ப வேண்டுமா? உண்மையை கண்ணீரா காட்டும். கடைசி வினாடியிலாவது கட்டுக்காவல் மீறியனும் வந்துடுவான் என்னை காக்க என்று எண்ணி துடித்திருந்தேன். எனக்காக சட்டம் வேகம் குறைத்து கொள்ளுமா? ஆயுள் தண்டனை பெற்றேன். அன்றுதான் உன் தங்கை மனம் குழம்பி புரண்டழுதாள். மாகாளிக்கு படையலிட்டால் எல்லாம் சரியாகி போகுமா என்றார் போலும் உன் அப்பா. உழைத்தேன் சிறைக்குள்ளே, உருமாறியும் விட்டேன். கண்ணீர் பொழிந்திட கண்களே மறுக்கும் நிலை. வெளிவந்தேன் மகளை காண. அவள் சிறையில், அதுவும் உன்னால் என்றார். கொலை செய்யா என்னை கொடுமை கொட்டிற்று. இனி கொலையை செய்து முடித்துவிட்டு சிறையை இருப்பிடமாக கொள்வோம் என்று உறுதியுடன் வந்தேன். மகளை சிறைக்கு அனுப்பிய காரணம் கேட்டறிந்தேன். பதக்கம் திருடினால் அந்த பாசாங்குக்காரி என்றார்கள். பல்லை உடைத்திருப்பேன். கருத்துக்கு வேறு நல்ல வேலை தருவோம். இது அற்பம் என்றெண்ணி காத்தமுத்து கடை சென்று கொடு பதக்கம் என்றேன். அது என்ன என்றான் அவன். இதுதான் அது என்றேன். அவன் இரு கன்னம் புடைத்தது. பதக்கம் என்னிடமில்லை, நீதிபதியிடம் இருக்கிறது என்றான். வந்தேன் பெற. என் வாழ்வில் வதைப்பட்டதெல்லாம் சொன்னேன். கண் திறந்தாய், வாழ்வு மீண்டும் பெற வழி கண்டேன் உன் பேச்சால். வண்ணக்கிளி கூண்டு நின்றும் வருநாள் திருநாளாகும். வந்தது. என் செல்வமுடன் கண்காணா நாடு சென்று காலம் கடத்துகிறேன். என்னால் உன் பெயருக்கு இழுக்கு இம்மியும் வேண்டாம். என் காதற் சின்னமான பதக்கம் மட்டும் கொடுத்துவிடு. பொன்னான நாளும் இந்த பாவிக்கு இருந்ததென்று எண்ணி மகிழ்ந்திருப்பேன் எங்கோ ஓரிடத்தில். கொடுமைகள் செய்பவர்கள் எவரேனும் கொடியன்றோ? உனக்கு அவர் இழைத்த கொடுமையை கூறிவிட்டாய். எனினும் நீயும் உனக்காக உயிர் சுமந்து வாழ்ந்திருக்கும் என் உடன்பிறப்பை மறந்து வேறூர் சென்றிடுவேன் என்றுரைத்தல் மிக கொடுமை. உணர்கிறாயா? அவள் என் நெஞ்சில் இருக்கிறாள். என்னுடனே தானே வருவாள். பித்தம் பிடித்தது. பெரும் வாய்ப்பு அவளுக்கு. மனம் குழம்பி போனதால் என்னை எண்ணி அழமாட்டாள். மனம் குழம்பி போனது உன்னை இழந்த காரணத்தால், எமை பிரிந்த காரணத்தால். இரண்டும் ஒன்றே. இனி அவள் பிழைக்க மாமருந்து நீ என்பதனை மறந்தனையே. மாமருந்து நான் அவளுக்கு, மதுரமிகு விருந்து அவள் எனக்கு. ஆனால் உலகோர் காத்து நிற்கும் சம்பிரதாயத்துக்கு நாங்கள் பெரு நெருப்பாம். கூறுகின்றனர். கூறட்டும். குறைமதியுடையோர் குன்றேறி கூறுவோம்.
காதல் வேறுபாடு ஏற்காதென்று கட்டுக்களை தாமாக போட்டுக்கொண்டு கடும் வலி என்று கூறுவோர் உலகம் வேறு. கருத்திலே புது தெளிவும் துணிவும் பெற்று காலத்தை நல்லதாக்கும் வீரர் உலகம் வேறு. உன் உலகம் உன்னை அழைக்க ஓடிடுதல் கோழைத்தனமன்றோ. உரையாடல் வளர வளர இருவரின் உள்ளமும் நெருங்கின, தழுவின, இணைந்தன. நீதிபதி பாதிரியப்பன் ஆயுள் தண்டனை பெற்று திரும்பிய வீரையனை தன் வீட்டிலே இருந்திட செய்தது கண்டு பலரும் வெகுண்டனர். சிறை வாயிலிலே நின்று இருவரும் முத்துரத்தினத்தை வரவேற்று வீட்டிற்கு அழைத்து வந்தனர். ஊர் சீரிற்று. பித்தர் விடுதியில் இருந்த முத்தழகி முழு தெளிவு பெற்று வீடு வந்தாள். விழா அன்று. வீணர்கள் வம்பு பேசினர், காலிகள் கற்கள் வீசினர், வழக்கறிஞர்கள் மேலிடம் எழுதினர். நீதிபதி பாதிரியப்பன் மேலிடத்தாருக்கு அதற்கு முன்னதாகவே எழுதிவிட்டார் பதவியிலிருந்து விலகிக் கொள்வதாக. நீதிபதி வக்கீலானார். அந்த வட்டாரத்திலேயே வஞ்சிக்கப்பட்டவர்கள், ஆடவரால் கைவிடப்பட்டவர்கள், கொடுமைக்கு ஆளானவர்கள், ஜாதிபேத கொடுமையால் இம்சிக்கப்பட்டவர்கள், வலியோரால் வாட்டப்படும் எளியோர் எவரெனினும் அவர்களுக்காக வாதாட வக்கீல் பாதிரியப்பன் இருக்கிறார் என்று ஊரே பேசலாயிற்று. ஊர் என்றால் மாடி மீதேறி நின்று தம்மை உயர்ந்தோர் என்று கூறிக்கொள்வோர் உள்ள இடம் அல்ல. பிறருக்கு வாழ்வளிக்க உழைத்து பிழைத்து வரும் இதயமுள்ளவர்கள் எடுக்கும் இடம். அவர்களின் பாதுகாவலன் பாதிரியப்பன். எவ்வளவோ மேலுக்கு வந்திருக்க வேண்டியவன் இந்த பாதிரியப்பன். பாருங்க அவன் புத்திய. அன்னக்காவடிகளுக்கு இவன் தான் வக்கீல். ச்சே என்றனர். பாதிரியப்பனுக்கு துணைக்கு சம்பள ஆட்களே தேவைப்படவில்லை. வக்கு ஏது, பணம் கொடுத்து வேலைக்கு ஏற்றவர்களை அமர்த்தி கொள்ள என்று கேலி பேசினர் வைரக்கடுக்கன் போட்ட வக்கீல்கள். வீரையன் வழக்கு பற்றி மறைந்திருக்கும் தகவல்களை சேகரித்து வந்து தருவான். முத்துரத்தினம் குறிப்புகள் எடுத்து தருவாள். பாதிரியப்பன் சட்டத்தில் உள்ளவைகளை மட்டுமல்ல, இருக்க வேண்டியவைகளையும் எடுத்துக்கொள்வான். அவனுடைய பேச்சு இதயத்திலிருந்து வந்தது. புத்தகத்தை குடைந்தெடுத்து வார்த்தைகளை சேகரித்து தந்தவர்கள் வழக்குகளில் தோற்றே வந்தனர். பாதிரியப்பன் வழக்கு மன்றத்தின் முன் கொண்டு வந்து சாட்சிகள் ஏழையின் கண்ணீர், எளியோரின் வியர்வை, பேதையின் பெருமூச்சு, அபலைப்படும் அல்லல் இவை. நீதிபதி வக்கீலானான். வறண்ட தலைகளுக்கெல்லாம் கொண்டாட்டம். பாதிரியப்பன் வக்கீல் வேலை மட்டுமல்ல, குற்றம் செய்யும் சூழ்நிலைகளை, கோபதாபங்களை, போட்டி பொறாமைகள் இவைகளை போக்கவும் நீக்கவுமான அறிவு பணியும் தொடர்ந்து செய்ய தொடங்கினான். ஆதிக்கக்காரர்களுக்கு கோபம் தீயாகிவிட்டது. பாதிரியப்பனுக்கு எப்போதேனும் சிறிதளவு அச்சம் ஏற்படும். அப்போது அவன் வீரையனை பார்ப்பான். வீரம் கொப்பளிக்கும். வாதங்கள் எதிர்த்தரப்பினரை வீழ்த்தும் கணைகளாகும். நமக்காகத்தான் நீதிபதி வக்கீலானார் என்று குப்பம் பேசும். உங்களுக்காக, ஆம், உண்மை. ஆனால் நீங்கள் குற்றம் செய்து கொண்டே இருக்கவும் நான் வாதாடவும் அல்ல. நீதிக்காக, உமக்கும் உம்மை அடக்கி அழிக்க எண்ணும் ஆதிக்கக்காரர்களுக்கும் நீதியை மதித்து நடந்திடும் மனப்போக்கு செயல்முறை ஏற்பட நான் வக்கீலானேன் என்று பாதிரியப்பன் கூறுவான். சட்டத்தை கூட தமக்கு சாதகமாக்கி கொண்டு ஆதிக்கபுரியினர் நீதி தடுத்திட மறைத்திட முயற்சிகள் செய்யும்போது அவைகளை முறியடித்து நீதியை நிலைநாட்ட நீதிபதி வக்கீலானான். ஆயுள் தண்டனை பெற்றவன் இவனுக்கு மைத்துனன். களவாடி விட்டு சிறை சென்றவன் இவன் உடன் பிறந்தாளின் மகள். இவன் பேசுகிறான், ஐயா, சட்டம் அனுமதிக்கிறது இப்படிப்பட்டவனை வழக்கு மன்றத்தில் பேச என்று வழக்கறிஞர்கள் வட்டாரம் கொக்கரித்து கொண்டுதான் இருந்தது. ஆந்தை சில அலறுவதை கேட்டு அஞ்சுகம் கொஞ்சுமொழி பேசாதிருக்குமோ? வக்கீலான நீதிபதிக்கு மோட்டார் இல்லை ஏறிச் செல்ல. இருந்த மாளிகையும் ஏலத்தில் போய்விட்டது. ஆனால் பாதிரியப்பன் ஏழை எளியோரின் நெஞ்சில் நிறைந்திருந்தான். நீதி காத்திருந்தான். ஒரே ஒரு பாதிரியப்பன் போதாது என்பான் வக்கீலான நீதிபதி. 2 ஆண்டுகள். நான் உன் அணியில் என்கிறாள் முத்துரத்தினம். எப்படி நம்புவது? எவன் இருக்கிறானோ கொள்ளை கொள்ள என்கிறான் பாதிரியப்பன். பாரம்மா, என்னென்ன பேசுவதை என்று முத்துரத்தினம் தாயிடம் சிபாரிசு தேடுகிறாள். இடம் பார்த்து கேட்கிறாயே என்று கேட்டு சிரிக்கிறான் பாதிரியப்பன்.